நான் ஓப்பனாக சொல்லுவேன். இது உண்மை. நீங்கள் எவன்ட்டாருனாலும் கேட்டு பாருங்க. நீ சினிமாவில் இளைஞர் அத்தனை பேர் நீ சினிமா நம்பி வந்து தெரு நிற்கிற அத்தனை பேர் இருக்கிறீங்க. இந்த 4 பேர் தான் 40 கோடி 4 கோடி எடுத்த பணத்தை 400 கோடி 300 கோடி ஆச்சு. ஒன்றும் இல்லைங்க, இந்தியன் படம். சரி, உலக சினிமா பேசுறாங்க. நீங்க ஒரு படம் பண்ணி ஜெயிச்சு காட்ட முடியுமா? இப்ப நீங்க வந்து இப்ப கேமராமேன் இப்ப நாளைக்கு ஒரு டேரக்டர் ஃபோன் பண்ணி சொல்லி ஜெயிச்சு காட்ட முடியுமா? ஓகே ஓகேடா. தமிழ் இப்ப நெக்ஸ்ட் மூவி கமிட் ஆச்சு. டைரக்டர் ஹீரோ கூட பெரிய டைரக்டரா இல்ல இதே மாதிரி புதுசா? இல்ல நார்மல் டைரக்டர் தான். ஆனா வந்து சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சாச்சு. ஆபாவன ஒரு டைரக்டர். அவர் வந்து சொந்த படத்தை போட்டு எடுத்தாரு, பெரிய பிரம்மாண்டமா எடுத்தாரு. அதுக்கப்புறம் பௌத்திரன் வந்தார். ஐ லவ் இந்தியான்னு படத்தை எடுத்து சுத்தமாக ஒரு புதுசாக காலி பண்ண அவர் தான் விசாரோட அப்பா நாய் ஜி.கே. ரெட்டி. அதுக்கப்புறம் டேரக்டர் சங்கர் வந்தார். சும்மா கட்ட சங்கர் ஊதிய கட்ட ஆண்டிங்கிற மாதிரி அவர் லாபம் கொடுத்தாலும் சினிமா துறையை மாத்திரம் சொல்லி கொண்டு போய் 200 கோடி கொண்டு விட்டார். ஆஸ்கார் வச்சு அந்நியன் இந்தியன். அதுக்கப்புறம் ஏஆர் குருதாஸ் வந்தார். விஜய் கொண்டு போய் எங்கேயோ ஒன்று சொல்லி சினிமா நல்லா ஒரு 1 கோடி 1.5 கோடி 2 கோடியில் இந்த சினிமாவை 100 கோடி ஆச்சு. எங்களை மாரி சிறு பட தயாரிப்பாளர்கள், சிறு டைரக்டர்கள், சிறு கேமராமேன்ஸ், பெரிய பெரிய தொழில்நுட்ப கலைஞர்களே சுத்தமாக அழிச்சிட்டாங்க. இந்த 4 பேர் தான் இந்த சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகன்னு நான் சொல்லுவேன். எல்லாம் எடுத்துங்க, எல்லாம் பேர் இருக்குங்கல்ல. ஆங்காரம் ஆங்காரம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அடுத்த சென்னை படம் எடுக்கணும். இந்த இதுலயே பார்த்த படத்தை அறிவிப்பார். அந்த படம் என்ன டைட்டில் அறிவிப்பார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் டீனா, கேரளா ஆர்டிஸ்ட் தான். இப்போ இந்த அகங்காரம் மூவியை பற்றி பேசினா வந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக வந்து அங்கே இருந்து டிண்டிகல் தான் ஷூட்டிங் லொக்கேஷன் இருந்து மூவியை பற்றி பேசினா வந்து ஒரு ஹொரர் மூடு தான் மூவியெல்லாம் போயிருக்கிறது. எல்லாரும் ஹொரர் கிரைம் எல்லாமே கலந்துருக்கு. எல்லாமே இருக்கு. லவ் ஹொரர் எல்லாமே கலந்துருக்கு. அவரே பேசுது உங்களுக்கு அடுத்த மீட்டிங் தான். இப்போ இவங்க நீங்க உங்க என்ன நடிச்சீங்களோ உங்க பொசிஷனை கரெக்டாக சொல்லுமா. இப்போ என்னோட ப்ரொஃபைல் இருந்து நான் மலையாளத்தில் தான் மூவி பண்ணியிருக்கேன். ரிலீஸ் ஆனது ஃபுல்லாக மலையாளத்தில் தான். தமிழில் இப்போ வந்து மூவி போயிட்டு இருக்கேன். வந்து ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் மூவி இதுன்னு நினைக்கிறேன், அகங்காரம் மூவி. இதில் நான் ஃபர்ஸ்ட் லீடாக பண்ணியிருக்கு. இதில் 3 ஹீரோயின்ஸ் தான் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் லீடாக, செகண்ட் வந்து அலினான்னு சொல்லிடுற ஆக்ட்ரஸ், தேர்ட் வந்து சனா. எல்லாமே நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்குன்னு செட் இருக்குது. டைரக்டர் வந்து ரஷீன்னு சொல்லி டைரக்டர் தான். ப்ரொடியூசர் நம்ம ஜெமின் சார். நான் இந்த வேலை ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நன்றி சொல்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு. தெரியாது எனக்கு. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்யூல் என்றதை முடிச்சது. அதுக்கப்புறம் வேற யாரோ வந்துட்டு தெரியாது. இந்த படத்தை மலையாள சினிமால இருந்து நீங்க வந்து மலையாளத்துல சினிமா தமிழ் சினிமா வந்திருக்கீங்க. மலையாள சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் வித்தியாசம் தெரியுமா? வித்தியாசம் வந்து மலையாளத்தில் வந்து எனக்கு மலையாளம் நல்லா தெரியும், அதனால நல்லா பேச முடியும். தமிழ் அவ்வளோ தெரியாது, இந்த அளவுக்கு தான் பேச முடியும். அப்போ வந்து அந்த டிஃப்ரெண்ட் தான் தெரியுது. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் இருக்கும். இப்போ தெலுங்கு இருந்தாலும் மலையாளம் தமிழ் இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் ஓகே தான். தமிழில் நடிக்கும்போது தமிழ் ஓகே கம்ஃபர்ட்டாக இருக்கு. இப்போ தெலுங்குலேருந்து தெலுங்கு கம்ஃபர்ட்டாக இருக்கு, மலையாளத்துலேருந்து மலையாளம் அப்படி. மலையாளத்துல வந்து ஹீரோயின்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து சரியான இடம் கிடைக்கணும் விஷயம் சொல்றாங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆதார படத்தை நடிக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா மலையாளத்துல அங்கிருந்து வரவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. தமிழ்ல பண்றவங்களுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுப்பாங்க. வெளியில வந்து பண்றவங்களுக்கு வந்து சரியான மரியாதை இருக்காது. எப்படி இருக்குது? மரியாதை நல்ல ரெஸ்பெக்ட் எல்லாம் நல்லா தந்துருது. எல்லா இடத்துல இன்னைக்கு வந்து ஓகே. ஆமா. வேற இந்த படத்துல ஒரு அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லதா. இப்போ எல்லா மூவிலும் வந்து எனக்கு வேற பேடா வந்து எதுவும் வரல, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ புதுசா வரவங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் பிரச்சனை கொடுப்பாங்க, டைரக்டர் பிரச்சனை கொடுப்பாங்க, ஹீரோ பிரச்சனை கொடுப்பாங்க. இந்த படத்துல யாரு உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க? எனக்கு யாரும் பிரச்சனை தரல. நல்லா இருக்கு. ப்ரொடியூசருக்கு பிரஷர் இருந்திருக்கும், எனக்கு வந்து நான் வந்து நல்லா இருந்தேன். டென்ஷனா இருக்கு. இது மோஸ்ட்லி வந்து புதுசா வரவங்க வந்து இது படம் இதுக்கெல்லாம் வர மாட்டாங்க. ஆடியன்ஸ் இதெல்லாம் வர மாட்டாங்க ப்ரமோஷனுக்கு. ஸோ
நீங்க வந்திருக்கீங்க. நான் அழைப்பு நான் அழைச்சேன். ஆமா நான் வந்து கேரளா வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்காக மட்டும் தான் வந்திருக்குது. ப்ரொடியூசர் கூப்பிட்டு நான் வந்து ஏன்னா நம்ம மூவி பண்றதுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் வந்து இந்த சைடுல இருந்து வந்து எல்லா அதாவது பேசும்போது எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி புகழ்ந்து தான் பேசுவாங்க. ப்ரொடியூசர் அப்படி நடிகர்கள் இல்ல நான் யாரே புகழ்த்தி பேசல. எனக்கு என்ன வந்திருக்கு அது நான் வந்து ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க எனக்கு இந்த படத்துல பாலியல் துன்புறுத்தலாம். ஐயோ நான் என்ன செய்வேன்? இல்ல இறைவன் காப்பாற்ற வேண்டிய எல்லா மக்களையும். இல்ல அந்த மாதிரி பிரச்சனை இந்த பட்ஜெட்ல இருந்து அந்த அளவுக்கு வந்து அந்த பட்ஜெட்ல இருந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாம் இல்ல அட்ஜஸ்ட்மென்ட் இருந்ததா அப்படின்னு கேக்குறாரு ஓபனா. அப்படி இருந்தா நான் இங்க இருக்கவே மாட்டேன். அப்படி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா இங்க இருக்கவே மாட்டேன். ஒரு மாதிரி எல்லாம் நல்லா பண்ண ஆளுங்க எல்லாமே நீங்க அங்கே வந்து ரொம்ப கேரா வந்து கேர்ள்ஸை வந்து தனியா ஹோட்டல்ல தங்க வச்சு பாய்ஸை தனியா தங்க வச்சு அப்படி எல்லாம் நல்லா இப்போ வந்து நம்ம லொகேஷன் போகும்போது எல்லாமே அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. அப்ரோச் எப்படி இருந்தது கேரளா சினிமா இங்க? ஓகே தான். ஏன்னா ரொம்ப பெரிய சொல்ல முடியாது, பட்ஜெட் கம்மி, லோ பட்ஜெட் மூவி தான். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் இருந்திருக்கு. இப்ப டிராவலிங்ல ஃபுட்ல எல்லாமே கொஞ்சம் அந்த ஸ்டே எல்லாமே இப்ப நம்ம பட்ஜெட் வந்து சேஞ்ச் ஆகும்போது மூவில வந்து எல்லாமே நமக்கு சேஞ்ச் வரும். அது மட்டும் தான். ஓகே மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா உடனே வந்து நடிப்பீங்க. ஆமா எனக்கு இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. அப்ப வந்து நல்ல சப்ஜெக்ட் இருந்தா நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தா கண்டிப்பா வந்துடும். அடுத்த படம் என்ன தமிழ் சினிமால போயிட்டு இருக்கு உங்களுக்கு? தமிழ் இப்ப நெக்ஸ்ட் மூவி கமிட் ஆச்சு. டைரக்டர் ஹீரோ கூட பெரிய டைரக்டரா இல்ல இதே மாதிரி புதுசா? இல்ல நார்மல் டைரக்டர் தான். ஆனா வந்து சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சாச்சு. அது நான் வந்து நெக்ஸ்ட் ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்றேன். கார்த்திகேயன் தான் டைரக்டர் நேம். ஒரு ஃபேமிலி வில்லேஜ் ஒரு சப்ஜெக்ட் தான். இந்த படம் லேட்டா காரணம் படம் ரொம்ப லேட்டா ஆயிடுச்சு. என்ன இந்த மூவி லேட்டான காரணம் ப்ரொடியூசர் தான் சொல்லணும். நான் எனக்கு என்னோட வேலை நடிக்கிறது தான், நான் நடிச்சிருக்கேன், என்னோட வேலை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாக்கி எல்லாமே ப்ரொடியூசர் தான் சொல்லணும். எல்லாமே ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஹீரோயின் கேரக்டர் கொடுக்கும்போது இன்னொரு சைடுல இருந்து ஒரு ஹீரோயின் போட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம் வந்து டேட்ஸ் ப்ராப்ளம் வரும். இல்ல இப்படி கேரளால இருந்து வந்து இங்க நடிக்கும் போது நீங்க என்ன கேட்பீங்களா, அவங்களுக்கு ஏற்ற ஆக்டிங் கொடுக்குறீங்க, அவங்க ஏற்ற சீன் கொடுக்கும்போது ஏன் சைடு அவங்க சீன் கொடுக்கும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ நடக்குது. அதை பத்தி ஏதாவது மனஸ்தாபங்கள் கேக்குறீங்க, ஏதாவது நடந்தது கேக்குறீங்க? அங்க எனக்கு மூவி ஆல்மோஸ்ட் ஓகே தான். சின்ன இஷ்யூஸ் நடந்திருக்கு. ஆனா நான் வந்து ரெடி ஆச்சு. ஏன்னா எனக்கு ரெடி ஆனா வந்து ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு பிடிக்காது. இதே மாதிரி இதே மாதிரி இல்ல அப்ப வந்து வேறொரு அதுல ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து ஒரு பொண்ணு வந்திருந்தா அதுக்கு சீன் கொடுத்ததுல அது ப்ரொடியூசர் மிஸ்டேக் கிடையாது. டைரக்டர் கிட்ட நான் நான் ஸ்ட்ரெயிட்டா சொன்ன ஒரு பர்சன் தான். டைரக்டர் கேட்ட அப்ப நம்ம வந்து ரூமின்னு வந்து அடுப்ப வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சு மேக்கப் எல்லாம் போட்டு நம்ம அங்க உட்கார வச்சது அது ஒரு மிஸ்டேக் மட்டும் தான் பண்ணிருக்கோம். பாக்கி எதுவும் இல்ல. அது நான் கேட்டிருக்கேன். டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்லிட்டு டைரக்டர் வந்து பிஸியா இருக்கு. இல்ல இப்ப என்ன சொன்ன மாதிரி என்ன சொன்ன ப்ரொடியூசருக்கு தெரியாத அந்த இஷ்யூ. ஆக்சுவலா இந்த படத்தோட இது இல்ல அவருக்கு தெரியாது. அவர் வந்து 2 வருஷம் ஆச்சு படம் எடுத்து. ப்ரொடியூசர் மாதிரி இருந்து அந்த எல்லாத்துலயும் வந்து பேச மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. சோதர் ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. தமிழ் சினிமால ஹீரோயின் வந்தாங்கன்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க வரும்போதே ஒரு பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்கீங்க. இது என்ன மேரேஜ் ஃபிலிம்ல வந்து டாலன்ட் இருந்தா பண்ண மாட்டாங்க. நீங்க வரும்போது பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்கீங்க. எப்படி இந்த படம் முடிஞ்சது மேரேஜ் பண்ணீங்களா? இல்ல பல வருஷங்கள் ஆகும். பல வருஷம் அது என்னோட கையில இல்ல. அது வந்து டைம் கேத்த மாதிரி அப்படிதான். சரி ஸ்டார்டிங்ல பண்ணிட்டீங்களா கேக்குறாரு. டீனா அது இப்ப நான் வந்து யோசிக்கிறேன். பேசாம கல்யாணம் பண்ணிடும். ஆமா அதே இது நம்ம மூவில எடுக்க வேண்டாம். ஃபேமிலி கூட இருந்தா அதுக்கு மேரேஜுக்கும் சினிமைக்கும் சம்பந்தமே இல்ல. நடிக்கிற ஆൾക്കാർ எந்த ஏஜ் வேணாலும் நடிச்சிடும். மேரேஜ் பண்ணா அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. படத்துக்கு என்னன்னா ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் நான் அப்படி ஃபிட்னஸ் பார்க்கற ஒரு பர்சன் இல்ல. பார்த்தா தெரியும் நான் இப்படி இருக்கு இப்படி இது அப்படி டயட்டிங் அது இது எதுவும் கிடையாது. நல்ல ஃபுல்லா கட்டு ஃபுட்டி இல்லனா. ஆனா எனக்கு பிடிச்சது நான் வந்து இவ்வளோ சாப்பிடுவேன். சரி தமிழ் சினிமாவுல நீ கூட நடிக்கணும்னா யார் கூட நடிக்கிறதுக்கு ஆசையா இருக்கீங்க? எனக்கு ஆசை இருக்கிறது இப்ப நான் வந்து மேரேஜ் பண்ண போனா நடிக்கணும்னு ஆசை இருக்கு. வேற வந்து ஃபேமஸான ஒரு பர்சன் இருந்தா விஜய் சேதுபதி இப்போ இருக்குனா எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் தான். கேரளானாவே விஜய் தான் சொல்றாங்க. நீங்க கேரளால இல்ல நீங்க தமிழ்ல பேசுனது இப்ப மலையாளி ஆக்டர் யாரு இருந்து கேட்டா ஃபஹத் ஃபாசில் தான்.
தமிழ் சினிமால விஜய் கூட நடிக்க மாட்டீங்க, அப்போ விஜய்லாம் வேணான்றீங்க. இல்ல எனக்கு அப்படி எதுவும் இல்ல. ஏன்னா யார் ஆக்டர் நல்ல சப்ஜெக்ட் இருந்தா யார் கூட வேணாலும் நடிக்கும். விஜய் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் சரி சரிப்பா நீ பேசுங்க. சரி ரைட் அம்மா இந்த பக்கம் வாமா. ஓகே தேங்க்ஸ் சொல்றீங்க. ஓகே எல்லாருக்கும் thank you so much. படம் ரிலீஸ் போற அளவுக்கு தெளிவா ஐயா தயாரிப்பாளர் அத்தர் முகவை ஜமீன் அவர்கள் பேசுவார். சென்ட்ரல் வந்து ஆனா கரெக்டா படத்தை பத்தியே பேசணும். வேற ஏதாவது கதை எதுவும் சொல்லுவாரு. படத்தை முடிச்சு உட்கார வைக்கிறதுக்கு பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். சாப்பிடலாமா? வணக்கம். இந்த ஆடியோ லஞ்சுக்கு வந்த அனைத்து உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வருக வர என நான் வரவேற்கிறேன். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். என்னுடைய உடன்பிறப்புகள் திட்டத்தை சந்தித்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ரெண்டாவது நம்மளுடைய சங்கத்தலைவர் மதிப்புக்குரிய அன்புசெயன் சார் அவர்கள் அவருடைய ஒத்துழைப்பு எனக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். இந்த ஆங்காரம் என்ற ஒரு திரைப்படம் வந்து எப்படின்னா, ஒரு நண்பரை நான் சந்திக்கும் போது இந்த படத்தினுடைய கதையை சொன்னார். அவர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு உண்மையிலே. அதோட சரி நம்ம இந்த படத்தை போடணும் அப்படின்ட்டு ஒரு அவ்வளோ இருந்துச்சு. அதன் அடிப்படையில் வந்து இந்த படத்தை நம்ம பண்ணலாம். அந்த படம் எடுக்கும்போது சில கஷ்டங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் வந்து உண்மையிலேயே ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது என்ன சிரமப்படுறாளோ அதை விட ஒரு சிரமங்கள் வந்து இந்த ப்ரொடியூசர் இதில் இருந்து என்னுடைய அனுபவத்தை நான் வந்து இப்போ பார்த்துக்கிட்டேன். உண்மையிலேயே நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு உண்மையிலேயே. அதாவது என்னடா அந்த படம் எடுத்துக்க அப்படின்ட்டு சிலர் சொல்லுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க, இகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் அதனுடைய கஷ்டங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு வேதனை இருக்கா அப்படிங்கிறது நம்ம இருந்து பார்க்கும்போது அதனுடைய நன்மைகள் தீமைகள்லாம் தெரிஞ்சு உண்மையிலேயே. ரெண்டாவது, இந்த படத்தில் தயாரிப்பாளர், நடிகர், பாடகர், நான் வந்து பாடல் பாடுவேன். இந்த படத்தில் ஆங்கார படத்தில் 2 பாடல் நான் வந்து பாடியிருக்கிறேன். சரியா? அதே மாதிரி ஸ்டார் மேக்கரில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1200 சாங் நான் பாடியிருக்கேன். இதுக்கு முன்பாக வந்து என்ன சொல்கிறது, நான் சகோதரர் ஏஆர் ரஹ்மானை நான் வந்து 1994 சந்திச்சிட்டேன். அவங்களுடைய சகோதரர் வந்து நான் சவுதியில் ஒர்க் பண்ணிட்டு வெக்கேஷனுக்கு வரும்போது 1994 வந்து இறந்த சாகுல் ஹமீத், பாடகர் சாகுல் ஹமீதுடைய சகோதரர் வந்து இங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ணார் சவுதியில். RSNFன்னு சொல்லி ராயல் சவுதி நேவல் ஃபோர்ஸுங்கிறது அது இருக்குது. அந்த மிலிட்ரிக்கு தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். நல்லா ஜாப் பண்ணேங்க. அப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைடே சாட்டர்டேயில் வந்து பாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பாடுவேன். பாடும்போது நல்லா இது குரல் நீங்கள் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆரம்பின்னு சொல்லி ஒரு கருத்துக்கள் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் வந்து இங்கே வெக்கேஷன் 1994 இங்கே வந்தேன், சென்னை வந்தேன். அவருடைய அண்ணன் மறைந்த உசிலப்பட்டி பெண்குட்டின்னு ஒரு பாடல் பாடினார்ல சாகுல் ஹமீத், அவர் தம்பி தான் அங்கே சந்தித்தேன் நாங்கள். அப்போ அவரை என்னை கூட்டிக் கொண்டு ஏஆர் ரஹ்மானை கொண்டு போய் அறிவுப்படுத்தினார். ஏஆர் ரஹ்மானை நான் சந்தித்தேன். அதாவது கிழக்கு சீனி வந்த நேரம் அது. சரியா? சந்திச்சு சொல்கிறேன். அதை பேசிட்டு அப்புறம் வாய்ஸஸ்லாம் எடுத்தாப்புல அது பிறகு நான் அப்படியே பாடிட்டு போயிட்டே வந்துட்டேன். அப்புறம் இந்த படத்தில் எப்படின்னா ஆண்டைகளை வந்து நல்ல முறையில் எல்லாமே இது பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி வந்து இது சென்சார் வர போயிடுச்சு. UA சர்டிஃபிகேட் நமக்கு கிடச்சிருக்கு. சந்தோஷ வாழ்த்துக்கள். நிறைய நம்மளுடைய சகோதரர் உடன்பிறப்பு அன்புசெயன் சார் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பல டிக்கெட்ஸ்லாம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில் எல்லாமே முடிஞ்சு வச்சு இப்போ இன்ஷால்லா அடுத்த மாதம் படம் ரிலீஸ் வருது. இந்த ஆங்காரம் எப்படின்னா வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண், அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து எப்படி அந்த அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அந்த எதிரிகளை வந்து தாக்குவது, அந்த ஆவியை வந்து தாக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது. ஆனால் நல்ல ஒரு விழிப்புணர்வு, நல்ல ஒரு கருத்து, நல்ல மெசேஜ் நான் வந்து சொல்லியிருக்கதில்லை. சரியா? அதனால் வந்து கண்டிப்பாக ஆண்டவருடைய அனுக்கிரகத்தோட வெற்றி வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ரசிக பெருமக்களும் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி வரும். இறைவன் வெற்றி வர வைப்பான். சரியா? ஆமாம். வேற வந்து இந்த படத்துக்கு 3 இசையமைப்பாளர்கள். அதாவது ஒருத்தர் பாம்பே ஆனந்த ஜோதி, 2வது மதுரை மாணிக்கம் தன்ராஜ், 3வது கோகுல்ங்கிற அந்த பையன் தான் அந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களாம் இங்கே இந்த விழாவுக்கு நான் அழைத்தேன். அவங்க சந்தர்ப்பங்கள் அதாவது கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, வர முடியல. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்போட வந்து
விஜய். விஜய்ங்கிற அந்த தம்பி எப்படின்னா நான் பேசுகிறேன் இல்லை நான் பேச முடிச்சேன் சார். அந்த விஜய்ங்கிற தம்பி எப்படின்னா வந்து ஒரு எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு சில சுதப்பல்கள் வந்து ஏற்பட்டுச்சு. அந்த சுதப்பல்கள்னால வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அது எல்லா இடத்தையும் அதாவது உலகத்துல இருந்தால் எல்லாமே இன்பம் துன்பம் எல்லாம் வரத்தஞ்சு. அதே மாதிரி ஒரு ஒரு இது குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்புறம் சார் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு டேக்கடிஸ் தான். அது அடிப்படையில் வந்து சார் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அது எல்லாமே நடத்தி வச்சாரு. நல்ல ஒரு ஆட்களை கொடுத்து படம் வந்து நிற்கிறதுக்கு காரணமே நான் தான் ராஜா. இந்த படம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சு கொடுக்க சொன்னது நான் தான். இன்னைக்கு அவர் ஒரு பிடிச்சரா வந்து நீங்கள் உட்காந்துருக்கிறது நான் தான். இன்னைக்கு எவ்வளோ ஏமாத்துறாங்க மிரட்டி ஃபோன் பண்ணி பேசி அந்த இப்போ சொன்னால எப்படி விஜய்ங்கிற 5 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு எல்லா ஃபுட்டேஜும் தொலைச்சிட்டான். அப்படியே ஃபுட்டேஜை தொலைச்சிட்டான். இவர் பாவம் ராம்நாட்டில் இருந்துட்டு எனக்கு சங்கத்தில் அவங்க ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இன்னும் சினிமாவை இன்னும் ஏமாற்றிட்டு இன்னும் சினிமாவில் பாதி பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அந்த மன உளைச்சலோட சொல்ல இவர் வந்து இவர் இருக்கிற வசதி வாய்ப்பு ஒரு சினிமாவே எடுக்கிற அவசியமே கிடையாது. சொல்லப்படுது அவங்களுக்கு சினிமா எடுக்கிற அவசியம் கிடையாது. இதை விற்று தான் சாப்பிடணும், இல்லை படம் எடுத்து தான் சாப்பிடணும் என்னமோ அவர் கிடையாது. கடவுளோட உள்ள ஆண்டனோட அருளால் அல்லாவுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு எல்லா வசதியும். அதையும் மீறி அவர் சினிமான்னு ஒரு ஆசைன்னு வந்ததுனால தான் அவருக்கு ஒரு பாடணும் சினிமா எப்படியா சாதிக்கணும் எதுலையாவது வந்துங்கிற ஒரு காரணத்தை வந்து ஒரு டேரக்டர் வச்சு படம் எடுக்கும்போது சில இன்னும் கஷ்டப்பட்டு வந்து கொடைக்கானல் போய் சண்டையெல்லாம் போட்டு படம் விட்டு பாதுவெல்லாம் வந்துட்டார். சண்டைனா சண்டையில இல்லை சில படங்க வந்து கொஞ்சம் அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். சண்டைனா அது சும்மா போய் வாய் தரதா சண்டை ஒன்று அறுபது வெட்டிய சண்டை கிடையாது. ஒரு அதுக்கப்புறம் எல்லாம் போய் டேரக்டர் எல்லாம் தந்துனா கொஞ்சம் போய் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண சரி இப்போ எடுத்த வரைக்கும் போதும் அப்படி சொல்லி அந்த எடிட்டர் விஜய்ங்கிற பையனை கொடுத்து 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணலாம். 6 லட்சமா என்னட்டு 650 எல்லாம் கொடுத்து குடிச்சா டோட்டல் ஃபுட்டேஜே கண்ணாடிச்சிட்டான். இவர் ஃபோன் பண்ணி எனக்கு விட்டா நம்ம சரி நம்ம சார் சேர்த்துட்டாரு. நான் வேறு வழி இல்லையா ஃபோன் பண்ணால் அந்த பையன் சார் அங்கே இருக்கணும் நீ கொடுக்கலனா எல்லாமே ஒரு பிரச்சனை பண்ணி உதப்பாங்க அப்படி சண்டை போட்டேன்னா வேறு எங்கேயோ ஒரு இதை ரெடி பண்ணி ரெடி பண்ணி இந்த பையன் சிவனேசன் இவர்கிட்ட கொண்டு நான் கொடுத்து ஒப்படைச்சேன். இவன் நம்மள்கிட்ட வந்து ஆரம்பத்தில் இருக்காப்புல நீ இப்போ டேரக்டர் ஆகுறாரு அவர்கிட்ட கொடுத்து அவர் சார் எதுவுமே சார் எப்படியாவது ரெடி பண்ணு இதை எப்படியா பார்த்தா ஒரு ஏதாவது ஒரு இதாக ரெடி பண்ணி ஏதோ இருக்க ஏதோ அப்படின்னு இந்த பையன் ஒரு 3 மாதம் ஏவிஎம்லாம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி இன்றைக்கி இந்த படத்தை கொண்டு வந்து மெயின் காரணமே இந்த பையன் சிவனேசன். ஆனால் எல்லாமே செலவு பண்ண மறுபடியும் வேறு வழி இல்லாமல் ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணி ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து நிற்கிது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருமே இப்படி ஒரு சினிமாவுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. இப்போ நீங்களாம் வந்துருக்கீங்க நீங்கள் ஏதாவது ஒரு கனவோட வந்து இப்போ நீங்கள் கேமரா வச்சு நிற்கிறீங்க நீங்கள் இப்போ கேள்வினா நாளைக்கு மேலே வரணும் தானே ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. காலம் முழுக்க இப்படியே நான் கேமரா தூக்கிட்டே போகணுன்னு இருப்போமா? இல்லை இப்போ நான் 35 வருஷம் வந்து நான் வடிவலை பற்றி நான் ஒரு பேசுகிறேன்னா உண்மையாக தான் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி நான் உண்மையாக இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு புலிச சங்க தலைவராக 24 சங்கத்துக்கு கிடக்கும்போது நான் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அந்த மாதிரி நேர்மை இல்லாமல் அந்த பையன் போய் இப்போ வந்து அவ்வளோ இதாகி இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பண்ணுமா வேணாமா படமே ரிலீஸ் பண்ண நான் தான் சொன்னேன் சார் புலிசர் ஆகிட்டீங்க எப்படியா சென்சார் ஆனதான் நீ அந்த புலிசர் ஒரு அங்கீகாரம் கிடைக்க சொல்லி சென்சார் ஆகி நீங்கள் முன்னிலை உட்காந்துரு. அதேமாரி இனிமேல் நாங்கள் தான் 8 லட்சம் படம். ஏன் அதை சொல்கிறேன்னா இன்றைக்கி சினிமாவை ஏமாற்றி வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. 27 லட்ச ரூபா பையன் ஏமாற்றிருக்கான். இவராது பரவாயில்ல காப்பாற்றி கொண்டு வந்து சென்சார் கொண்டு பண்ணியாச்சு. இன்னும் சென்சார் ஆகல 25 லட்ச ரூபா மட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பையன் அவன் பேர் சாய் பிரபா யோக்கியன்னு ஒரு படம் எடுத்தான். அவன் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை நான் தான் ரிலீஸ் பண்ணேன். அந்த படத்தை நான் தான் வாங்கி ஜெய் ஆகஸ்ட் நடிச்ச படத்தை வாங்கி எல்லாம் ரிலீஸ் பண்ணி நல்ல பையன் அழைச்சிருக்கு. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுலாம் இருக்கும்போது ஆதாரத்தை தான் இது சொன்னீங்களா 27 லட்சம் ரூபாய் ஆமா ஏதாவது ஆதாரம் இருக்கு இதெல்லாம் இருக்கு பேப்பர் எல்லாமே இருக்கு. ஆதாரமற்ற குற்றச்சாட்டு யார் மூலமா நான் கூட உங்களுக்கு சொன்னா நான் ஒரு சங்க தலைவர் போய் சொல்றேன் ஆதாரம் இருக்குதான் சொல்றேன். நீ ஆதாரம் இப்போ அவங்க வந்து தெலுங்கு அவங்க பேர் வந்து ரமணா ஆசா புடிச்ச பேர் ஆசா செந்தில் ஆசா. ஏன் இதை சொல்றேன்னா இவர் வந்து பட்ஜெட் கம்மி இவருக்கு நாங்கள் இருந்து சப்போர்ட் பண்ணிட்டோம். அந்த பையன் என்ன பண்ணா எங்கள் சங்கத்தில் வந்து எல்லாம் இருந்து பண்ணி தனிப்பட்ட மேலே ஒரு பிடிச்சான். எங்கள் ஆந்திரா போய் புத்தூரில் பிடிச்சான். நாங்கள் இவனாக பிடிச்சோம் சப்போர்ட் பண்ணாங்க பிடிச்சிருந்து எங்கிட்ட வரல. சரி அவன் தலைமையில் பிடிச்சி படம் பண்ணுறான் விட்டுரு யாரும் கேட்க சொல்லி நான் தான் அந்த பையன் சப்போர்ட் பண்ண யோக்கியங்கிற பையன். ஆனால் அதே அந்த பையன் என்ன பண்ணா படம் மாரி யோக்கியன் கடைசி அயோக்கியம் மாரி மாறிட்டான். அதுக்கப்புறம் படம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியோ லஞ்சில் இதே சித்தியை வச்சு தான் பெருசாக வச்சு பெருசாக பண்ணேன் எல்லாம் பண்ணால் நானே சொன்னேன் 8 லைன்ஸ் வச்சு எனக்கு வச்சானா அவனுக்கு வச்சானா இல்லை தயார்பாசம் வச்சானா இனிமேல் நாங்கள் தான் சொல்லி அதெல்லாம் பேசி பண்ணி எல்லாம் முடித்தான். போஸ்ட் படுத்தோம்னா அவருக்கு ஒரு அவன் என்ன பண்ணுங்க 80 லட்ச ரூபா போனால் ஒரு 2 கோடி ரூபா அவனுக்கு சம்பாதிச்சான்னு சொல்லியிருக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா
நானும் அதுக்கு ஜாலரா போட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருக்குது, யோக்கியது இருக்காது, ஒன்று இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஏமாத்திட்டு போகிறதுலாம் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன, இன்னைக்கு இவர் ஏமாந்தாருன்னா அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டோம். அவர் ஏமாந்தே போயிட்டாரு, அவரை காப்பாற்ற முடியல. திருப்பி கடைசி சூரியன் கண்ணு கண்டதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு பேசினா, நான் எல்லாம் 27 லட்ச ரூபாய் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா. சரி ஏவி இவரை கூட்டு வச்சு கேட்டால் வெறும் 2 லட்சம் தான் கொடுத்துருக்கான். வெறும் 2 லட்சம், பாக்கி 25 லட்ச ரூபாய சாப்பிட்டுட்டான். சரி ஃபோன் பண்ணி போனால் அவர் சார் எங்கள் 5 லட்சம் பேசினா 2 அப்புறம் மறுபடியும் இவரை கூப்பிட்டு 1.5 லட்சம் வாங்கிக்கங்க, பேசுகிற பேர் 3 கஷ்டப்படுறா சொல்லி ஒன்றுக்கிட்டீங்க. அவ்வளோ அது பேச்சை புடிச்சல் பேச்சு என் சங்கத்தை விட்டு நாங்கள் தூக்கிட்டோம். ஏன் தூக்கினோம்னா, இன்னைக்கு இவரை முதல்ல அவரை சொல்லி வேணாம் சொல்லி அமைச்சு சுத்தமாக இது பண்ணால் இன்னைக்கு ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி அவர் பணம் கேட்டுருக்கலாம். அது ஏதோ தவறு நடந்திருக்கலாம், இல்லை வேற ஏதோ நடந்ததுனால ஒரு சொன்னீங்கல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு இல்லை, அவர் பிளாக்மெயில் பண்ணி இந்த நிமிஷம் விட்டு இப்போ பேட்டி கொடுக்க வரைக்கும் பிளாக் பண்ணி பணம் கேட்டுட்டு. நான் இவர் கொடுக்கா சொல்லி ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் சொல்லி லெட்டரும் சங்கில் லெட்டரும் கொடுத்தாச்சு. கொடுத்து இன்னும் அவர் போய் எடுக்கல, இன்னும் போய் கொடுக்கல. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு நேற்று முதல்ல எலெக்ஷன் முடிஞ்சாலும் நேற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேர் அங்கே வரைக்கும் என்னன்னு தெரியாது. ஏதோ சொல்ல வரேன், நான் இன்னியும் ஒவ்வொரு நடிகரையோ ஒரு பிடிச்சது ஒரு தயாரிப்பு சங்கத்தை வரும்போது இப்படி வரை ஏமாற்ற வரும்போது என்னால் அதை பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் அந்த ஒரு சூழ்நிலையில் நான் அந்த மாதிரி சினிமாவுக்கு நான் வரல. நான் ஒரு சங்கம் ஏன்னா இன்னைக்கு இவர் நம்ம காப்பாற்ற உங்களுக்கு நேரம் நீங்கள் பேட்டி கொடுத்து ஒரு ஆங்காரம் வச்சுன்னா அது காரணம் 100% நான் கொண்டு வந்து ஒரு முயற்சி பண்ணி உட்காரச்சு. உண்மையா இல்லையா சார்? என்னக்கா சொல்லாங்க? இன்னைக்கு பாருங்க, இவரை வந்து இன்னைக்கு ஒரு சென்சார் ப்ரொடியூசர் ஆக்கி இன்னைக்கு ஆங்காரம் பிடிச்சி உட்கார வச்சதுக்கு காரணம் மெயின் இந்த சிறுமுகத்து கல்ப சங்கம் தான் அவரை இன்னைக்கு காப்பாற்றி உட்கார வச்சிருக்கு. இது ஃபுல் பக்கமாக வந்த பையன் சிவனேசன். ஏன் சொல்லனா, இப்பொழுது மீடியா நான் பேட்டி கொடுத்து ஒவ்வொரு இதுலையும் நான் எல்லாத்துலேயுமே ஓப்பனாக பேசியும் இன்னும் சில இளைஞர்கள் வந்து இன்னும் ஒரு தயாரிப்பாக ஏமாற்றி அவங்க வாழ்வாய் ஆக்கிட்டு இந்த பையனோட வாழ்க்கை போச்சு. இந்த 25 ரூபா ஏமாத்தினதோட அவன் எங்கே போய் பணம் எடுக்க முடியும்? அந்த பிடிச்சிட்டு அது ஒரு அணியை தான் நான் காப்பேன். நான் எப்படி அவரை காப்பாற்ற முடியும்? நான் ஆக்சுவலாக டேரக்டர் சப்போர்ட் பண்ணேன். காரணம் அவர் வரவே இல்லை, என்கிட்ட பிடிச்சது. கடைசி நாள் வந்ததுக்கப்புறம் சரி இதுக்கு மேலேயும் சரி வரக்கூடாது, ஏன்னா நம்ம சங்கத்தில் பிடிச்சிட்டு ஆகிட்டா சொல்லி அவர் காப்பாற்றி விட்டு இப்போ அந்த பையன் வந்து போயிட்டு போய் அவரை போய் மேனேஜ். இப்போ அவர் கம்ப்ளைண்ட் விட்டுட்டு அவங்க உள்ளே போகிறாங்களா இல்லை அந்த 25 லட்சம் ரெக்கவர் பண்ணுறாங்களா இல்லை அதை திருப்பி ஏமாற்றி அதோட விட்டுறான்னு தெரியாது. இப்படி இருக்கும்போது பிரச்சனை நீங்க உங்க சங்கத்துல சொல்றீங்க இதுதான் பாதை நான் விட்டு அவன் வெளில தேத்துட்டேன்றீங்க. இந்த பிரச்சனை வரும்போது எல்லாரும் வெளில தேத்திட்டே இருக்கீங்களா? இல்ல நாங்க பிடிச்சிட்டு பேசினேன் வெளியே தட்டியே இப்போ இவரை காப்பாற்றி விட்டுருங்க. இவர் நம்பி வந்தாரு. ஏன்னா நிறைய தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, நிறைய தயாரிப்பாளர் சங்கம் உருவாயிடுச்சு. ஆமா, சிறுபட தயாரிப்பாளர் சங்கம் நான் தான் இங்கே ரெஜிஸ்டர் பண்றாங்க தலைப்பை. ஆமா, அங்கே ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஆமா, நடுவுல வேட்டை ஒன்று ஏதோ ஒரு படம் வந்தது, அது பேருக்கு வந்து பெரிய பிரச்சனையாச்சு. இது வேட்டையன் வேட்டையன் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு உங்களுக்கு. ஆமா, அது பேரு மாத்தணும்னு சொல்லி அது பெரிய இதுவாகி அதுக்கப்புறம் தான் மாயவன் வேட்டை. அதான் நாங்க வந்து அப்ப அதுவே சரியா உங்களால பாதுகாக்க முடியும். ஏன் மீதி பேரை எப்படி நீங்க சங்கத்தை பாதுகாக்க? சரி, எந்த சங்கத்துல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. எந்த சங்கத்துல இந்த மாதிரி இப்ப ஒண்ணும் இல்ல, நாய் சேர்ந்து படம் வச்சாங்கல்ல, எடுத்தாங்கல்ல, நாய் ரிட்டர்ன் வச்சாங்கல்ல, ஏன் வச்சாங்க? ஒண்ணுமே கிடையாதுங்க. அங்க பெரிய பட ப்ரொடியூசர் வந்து அங்க தலைப்பு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அதே ரெஜிஸ்டர் இங்க பண்றாங்க பண்ணிடுறாங்கன்னு சொல்றாங்க. அவன் பண்ணுவான். அப்புறம் எப்படி அது கிராஷ் ஆகாதா? கிராஷ் ஆகி இப்பதான் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏதாவது இப்போ போனோம்னா போயிடுது. இப்போதான் எங்களுக்கு தயாரிப்பு சங்கமும் பாதராஜ சங்கமும் எங்களை கேட்டு ஒரு 3 மாசமா தான் இந்த படத்தை வந்து கையில் இருக்கு. காலையில பேசினா உடனே மாத்துன்னு சொல்லி உடனே மாத்திடுவோம். அந்த பிரச்சனை நாங்க மாத்திரம் அவங்க மாத்திடுவாங்க. இருக்கு இல்ல இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். டைட்டில் பிரச்சனை வந்து கிடையாது. இந்த மாயவன் வேட்டை 3 வருஷத்துக்கு முன்னே பண்ணியிருக்காங்க. அப்படி தெரிஞ்சுங்க ராஜா, படத்தை வந்து எடுத்தவங்க யூடியூப்ல போடுவாங்க. சப்போஸ் ஆன்லைன் கூட இல்லைன்னா அந்த படத்தை தான் பண்ணிடுவாங்க. சென்சார் பண்ணி அவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறதுல வெளியும் கொடுத்தனால நாங்கள் வந்து எங்களுக்கு அங்கீகாரமும் கொடுக்கல. டைட்டில் இப்படி தான் பண்ணணும், நீங்கள் அவங்களுக்கு கேட்டு தான் பண்ணி அது கிடையாது. சென்சார் பண்ணி கொடுக்கல. என்ன காரணம், சென்சார் பண்ணி மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட கேட்டாமல் விவசாயம் எல்லா சங்கமும் எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணி எங்கள் சங்கத்தை பண்ணி கொடுன்னு சொல்லி தயாரிப்பு கேட்டாங்க. அது ஒரே வார்த்தை சென்சார் பண்ணலாம் சொன்னாங்க, நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும். நாங்கள் ரெடியாக இருந்தோம், எங்களோட எந்த சங்கமும் வரல. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வரணும். இந்த ஒரே முரளி சார் மட்டும் பேசுறாரு, தயாரிப்பு சங்க தலைவர் முரளி ராமநாதன் மட்டும் பேசி, சார் இது மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்குது, இந்த டைட்டில் எனக்கு கேட்டு செஞ்சீங்க அப்படின்னா, சரி சார் நீங்கள் சொல்லிங்கன்னா கேட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னைய வரைக்கும் டைட்டில் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு. அது பாரத சங்கத்தையும் எங்களுக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. நாங்கள் கேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாயன் வேட்டைங்கிறது அவங்க மேலே தப்பு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, படத்தை வந்து கொடுத்ததுக்காக எங்கேயுமே அவங்க சென்சார் 3 வருஷத்துக்கு முன்னே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு சென்சார் வந்து 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி போகணும். அதனால ஒவ்வொருத்தருமே ஏமாறக்கூடாதுன்னு தான் சங்கத்தை ஆரம்பிச்சிருக்க வேற எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல் தான் வச்சுட்டு இருக்கோம். சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து வர படங்கள் எல்லாமே உப்மா படம் மாதிரி சொல்றாங்க வெளியில. எந்த படம் கலெக்ஷன் ஆகுது, எந்த படம் வெளியில பேசப்படுது? அதுக்கு காரணம் ஒன்னே சொல்லட்டுமா,
இப்போ இவர் படம் நல்லா எடுக்கணும்னு வந்தார், டேரக்டர் சரியா இல்லை. இப்போ இவர் படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது எனக்கு தெரியும், இதை வெளியில் சொல்ல முடியாது. அதுமாதிரி இப்போ இந்த படம் இப்போ யோகியன் படம் இப்போ இனிமேல் தாங்க அந்த படம் உண்மையிலே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் போய் நல்லா சொல்ல முடியுமா? கூட உள்ள எல்லாருமே பார்த்து வச்சுருக்காங்க சார், நான் ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன பண்ணோம் என்னன்னா நம்மளால கரெக்டாக கதையை கேட்டு படம் இருக்குன்னு சொல்லிட்டு படத்தில் எழுதுகிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ எங்கே பார்த்தாலும் செல்லு, இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ நான் கன்னியாகுமரியில் செல்லு வச்சு படம் எடுக்கிறான். அவன் வந்து பதிவு பண்ணும்போது நான் அழகாக கொடுக்குறேன். ஆனால் படம் நல்லாவே இல்லைன்னு என்ன சொல்ல முடியும்? நல்லா எடுங்கன்னு தான். இப்போ ஒன்றும் இல்லை, இவர் இப்போ படம் எடுக்கிறது வசதி எல்லாம் இருக்குது, நல்லா எடுங்கன்னு சொல்கிறோம். சரியான முறையில் இவர் எடுத்து வராமல் கேட்டால் டேரக்டர் ஏமாத்துறான்னு இவர் செலவு பண்ணலாம் ஒழுங்காக எடுப்பான். அன்பு எடுத்து சொல்லல. வந்து இப்போ இங்கே வந்து பதிவு பண்ண வராங்க, படத்தை நல்ல படம் எடுத்து வராங்கன்னா பணம் வந்துங்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கி போட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சொல்ல மாட்டேன், என்ன வரலையா இவங்க இல்லை இந்த மாதிரி படம் இதெல்லாம் எனக்கு இப்போ படமே எடுத்து நுடிச்சு நொந்து நூலாக இதான்ட்டு வந்தார். கேரட் நேரம் அதாவது முடிச்சிருந்தப்பதான் வந்தார். இருங்க எல்லாமே முடிச்சு வந்து ஜமீன் நாளைக்கு எப்படி இருப்பாங்க அது தெரியாது. இப்ப சொல்லி தெரியுமா? நாளைக்கு இன்னும் சிறப்பாக பேசுறேன், இதோட சிறப்பாக படத்துக்கு உதவி பண்ணுவோம். நாங்கள் எங்கள் சங்கம் ஆரம்பிச்சு எங்கிட்ட வர்றவங்க எல்லாருமே தெளிவாக இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணாரு. 2 பேர் வந்தாங்க. நீங்கள் படம் நல்லா எடுத்தால் மட்டும், சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் படம் நல்லா எடுத்தால் மட்டும்தான், மேகி நல்லா இருந்தால் மட்டும்தான் சங்கம் சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா படத்தை நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணணும், நான் வேடிக்கை தான் பார்ப்பேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ நல்லா எடுத்து நான் சப்போர்ட் பண்ணி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். சத்தியம் அப்படி சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எந்த ஏன்னா இவரெல்லாம் என்ன பார்க்காம வந்தார். அது வந்து யோகியங்கிற படத்துடைய டேரக்டர் வந்து புடிச்சு எனக்கு தெரியாது, தெலுங்கு எனக்கு தமிழ், மறுபடியும் வந்து முடிஞ்ச பிறகு இப்போ 4 நாள் தெரிஞ்சு. என்ன காரணம்னா நீங்கள் சொன்னதுதான், ஒவ்வொருத்தரும் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணால் அது யாராக இருந்தாலும் சரி, அது ரஜினி சாரே வந்து எங்களை கதை சொன்னா கூட நல்லா சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அனுபவப்பட வந்து சினிமாவில் 1 வருஷம் 2 வருஷம் 35 வருஷம் 35 இயர்ஸ் எப்படி சார் சோறு தண்ணி இல்லாமல் தண்ணி இந்த வாட்டர் பாட்டில் குடிச்சு நாங்கள் வந்துடுவோம் சினிமாவுக்கு. காலையில் எங்களோட சாப்பாடு இந்த வாட்டர் பாட்டில் தான், மத்தியானம் மட்டும்தான் ஆஸ்கர் ரவிச்சந்திரனோட ஆஃபீஸில் உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம் மீனா சாட்சி. என்ன காரணம், சினிமா இன்னைக்கு எல்லாருமே கேமரா வந்தோடனே வந்தவன்லாம் நான் படம் எடுக்க சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் 3 லட்சம் போகிறோம் 10 லட்சம் படம் எடுக்கும்போது இந்த நாடுகள் யாரும் காப்பாற்றுறது? அது யாருமே அந்த முறை இல்லை பொதுவாக சொல்ல 5 லட்சம் படம் ஒரு 85,000 ஒரு படம் எடுத்துருக்கலாம். அதுக்கு அவனுக்கு போந்தாரு சிரிக்கிற பிறகு 85,000 ரூபாய்க்கு படம் எடுத்துட்டு அதுக்கு ஒரு பார்ட்னர் வேணுமா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தது. பெப்சில நீங்க இது உங்க சங்கம் வந்து ஆள் கூப்பிட்டு ஒப்பன் நடத்துறீங்களா? பெப்சி இருக்காங்களே, ஆமா, அவங்க சங்கத்துல அவங்க வந்து ப்ரொடக்ஷன் தான் வச்சிருப்பாங்க. ஆமா, சரி, அவங்க சைடுல உங்களுக்கு நீங்க ஆள் கூப்பிட்டு வந்து உங்க சங்கத்தால டைரக்ட் பண்ற இதுல வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்களா? நான் எல்லா சங்கம் எல்லாரும் ஏன் கேக்குறேன்னா அவங்க ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா இது வந்து ப்ரொடக்ஷன் இருந்தா மட்டும்தான் அது ஒரு படம், ப்ரொடக்ஷன் இருந்தா மட்டும்தான். இல்லாட்டி அது ஷார்ட் ஃபிலிம் பண்ண தான் வந்துடும். யார் வேணா போலாம், சார் யார் வேணா போலாம், யார் வேணா எடுத்துக்கலாம்னு. ஏன் நீங்க அது பண்ண மாட்டீங்க? ஏன்னா அவங்க சைட்ல வரும்போது என்னன்னா நீங்க நான் வந்து படம் நீங்க வந்து கேமரா வச்சீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருப்பாங்க கம்பல்சரி, 2 பேராவது ஒருத்தராவது இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஜூனியர் சப்ஜெக்ட் ஏதோ ஒன்று இருந்து பெப்சி யூனிட் யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க. எங்கால நாங்கள் எல்லா யூனிட்டும் நாங்களே ஓப்பன் பண்ணுறோம். 24 கேரக்டர் நாங்களே வச்சுருக்கோம். 24 சங்கம் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். இல்லை நீங்க ஏதாவது சொல்லி 85,000 படம் என்ன படம் அது? 85,000 ஒரு படம் அவன் எங்கள் சங்கத்திலே கிடையாது. அந்த பையன் வந்த ஒரு பையன் வந்து சார் நான் ஒரு படம் எடுத்துக்கிறேன், என்ன படம் பண்ணேன், எவ்வளோ பட்ஜெட் கேட்டேன், 85,000 ரூபா எடுத்து என்ன பண்ணேன், அது போஸ்ட் கொடுத்த ஆள் இல்லை. ஐயோ 80,000 படம் எடுத்து யாரும் 50 கோடி 5 கோடி 10 கோடி ஒன்றும் இல்லை நீங்களாம் பண்ண சொல்லி அமுச்சு விட்டேன். அந்த பையன் நான் போய் வேலையை பார்த்து சொன்னேன். ஏன்னா நான் 24 கிலோமீட்டர் இப்போ எங்கள்கிட்ட மேக்கப்லேருந்து ஃபைட் மாஸ்லேருந்து போலீஸ் பாயிலேருந்து ஆஃபீஸ் பாயில் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால நாங்கள் பெப்சிக்கு போய் ஆள் வேணும் கேட்கணும் அவசியமே கிடையாது. அவங்களும் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் வேலை செய்யணும். எங்க சம்பளம் வந்து எந்த யூனிட்டையும் பார்க்கிங் பண்ணது. சரி, உங்க சங்கத்துல இப்போ இவ்வளவு பட்ஜெட் தான் படம் அப்பெல்லாம் கிடையாது. இல்ல 85,000 ரூபாய் சார் இப்ப சிறுகுட பகல் சங்கம் நானே எவ்வளவு காசு இருந்தாலுமே வந்து நீங்க வந்து அப்ரூவ் கொடுத்தாங்க. ஆமா, இதான் ஒரு விஷயம். நீங்க 85,000 ரூபாய் வேணான்றீங்க. அப்ப மேக்ஸிமம் மினிமம் எவ்வளவு? குறைஞ்சது 50 லட்ச ரூபா எங்க சங்கத்தோடைய 50 லட்சத்துல இருந்து 50 கோடி 500 கோடி. ஏன்னா ஒரு குட்டி கடை வைக்கிறோம். சார் நீங்க எவ்வளவு சொல்லிடுறேன் 40 அப்போ 40 50 இப்போ இன்னுமே போஸ்ட் பண்ண சொல்லி செலவு இருக்கு, ரிலீஸ் இருக்கு, இன்னுமே 50 வந்துடும். இல்ல இல்ல தைரியம் நான் சொல்லி சொன்னேன். பணத்தை எடுத்துருவீங்களா? அது ஏங்க நான் இதை சொன்னோம். இல்ல சார் சப்போர்ட்ல கிடையாது. இருக்கு இப்போ 40 லட்ச ரூபா சொல்லிருக்கீங்க. இப்போ 40 லட்ச ரூபாய் இப்பதான் முத ஒரு பிரஸ் இன்னும் 10 லட்ச ரூபாய் இல்லாம இந்த படத்தை வெளியே கொண்டு போக முடியாது. இதுவே ஏன் இந்த பிரஸ் பண்ணி வச்சோம்னா இவர் யாருன்னு தெரியணும். இது வரைக்கும் ஒரு படம் எடுத்து இப்போ பிரச்சனை நிறையா போய் இப்போ நான் தான் சொன்னேன் சார், அவரே சொன்னார் இந்த படம் இந்த அளவுக்கு வருவார். இனிமே அவர் எப்படி 10 லட்ச ரூபா செலவு பண்ண அந்த படத்தை வெளியே கொண்டு முடியாது. அப்போ அது 50 லட்ச ரூபாய். 50 லட்சத்துலேருந்து எங்கள் சங்கம் 500 கோடி எடுக்கலாம். காரணம் ஒரு பங்கடை வைக்கிறான், ஒரு டீ கடை வைக்கிறான், ஒரு மளிகை கடை வைக்கிறான்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறான். எங்கள் கடை வந்து எப்படின்னா இன்னைக்கு சின்ன படமாக இருந்தால் நாளைக்கு பெரிய படம் வரும். அந்த மாதிரி தான் எங்களோட சங்கத்தை கொண்டு வரோம். நீங்க இது வரைக்கும் உங்க மூலியமா கொடுத்துருக்கீங்க.
உங்களை நாடி வரணும்? 125 படம் மேல தேட்டர் கொடுத்துருவோம். தேட்டர் கொடுத்துருக்கீங்க, எத்தனை நாள் ஓடிச்சு? எல்லாம் ஒரு வாரம் 3 நாள் 5 நாள் 2 வாரம்லாம் ஓடி 2 வாரம்லாம் ஓடி இருக்கு. நிறைய படம்லாம் ஓடி. புது படமே ஒரு நாள் தானே, ஒரு ஷோ கொடுத்தீங்க கமலா தேட்டர்ல அனுப்புறாங்க. நீங்க ஒரு வாரம் தான் சொல்றீங்க, எந்த தேட்டர் கொடுக்குறாங்க? காசு கொடுத்து டிக்கெட் பணம் கொடுத்து ஓடுறாங்க. ஒரு வாரம் 70 டிக்கெட்டு ஒரு தேட்டருக்கும் 70 டிக்கெட்டு டெய்லி ஷோக்கு வாங்கி கொடுத்து ஒரு வாரம் ஓட்டுறாங்க. அதோட வேற வழி இல்லை. தேட்டர் வரல. ஆமா லாஸ்ட் தான். வேற என்ன பண்ணுறாங்க? இப்போ இறங்கி இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன். உண்மையிலே சொன்னேன் இல்லையா? வேணாம் ஏங்க வேணாம் இல்லை தலைவா எனக்கு அந்த படம் போட்டது நம்பிக்கை வாழ்க்கை என்னோட கௌரவ பிரச்சனை. நான் ரிலீஸ் பண்ணதே நம்ம படத்துல மெசேஜ் நல்ல மெசேஜ். இவர் மெசேஜ் சொல்லிட்டாரு. நல்ல மெசேஜ். 40 லட்சம் சொன்னீங்கல்ல, விஷால் கொண்டால் மட்டும் அண்ணனுக்கு தெரியும். 4 கோடி விஷால் வராதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க 40 லட்சம் போட்டுருக்கீங்க, எப்படி வரும்? நீங்க அவர் சொன்னதுக்கும் இது சம்மந்தம் கூட இல்லை. அவர் 4 கோடி சொன்னாரு, 4 கோடி விஷயம் வராதீங்கன்னு சொன்னேன். அதாவதுமா ஒரு நம்பிக்கை, அதாவதுமா நம்பிக்கை வாழ்க்கையை ஓடுது மனுஷனுக்கு. அது இப்படி இருக்குமா? நம்பிக்கை தோறும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா 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 நடக்கும் தம்பி. இறைவனாலே நடக்கும். இப்படி ஒரு ஆளை நான் இவரை போய் ஒரு சங்கத்தை வச்சு ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு நீ படம் எடுக்காதே ஓடாது நீ எதுக்கு ஒன்று வந்த சொல்ல முடியுமா? அட்வைஸ் சொல்லி தான் இப்போ உட்கார வச்சுங்க முடிய வேண்டாம். உங்களுக்கு தெரியாத டைரக்டர் இல்ல, ஆமா உங்களுக்கு தெரியாத கேமரா நான் ரிலீஸே பண்ணல கூப்பிட்டு நீங்க சொன்னால இந்த கேமரா படி ஒரு டிஜிட்டல் பான கூப்பிட்டு பண்ணு பெரிய கேமராமேன் பெரிய டைரக்டர் அதை கேட்டு வந்தாங்கன்னா நான் சொல்ல முடியும். இப்போ நீங்க வந்தீங்க, இப்போ நீங்க இந்த இப்போ கேட்குறீங்கன்னா உள்ள பதில் சொல்ல முடியும். எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் தோத்துட்டு என்று வரும்போது அவனை என்ன சொல்ல முடியும்? இங்கேயே நிறைய ஸ்டோரிஸ் வச்சிருக்க பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா ப்ரொடியூசர் அவங்கள கேட்டு நீங்க பண்ணலாமே, ஏன் நீங்க யாரும் ஏமாத்துறீங்க? ஒரு சொல்லுங்க, அது எப்பவுமே நம்ம எப்படின்னா நம்ம நினைக்கிற ஒன்று நடக்கிற ஒன்று. எப்பவுமே எல்லாமே சரியா வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், வெற்றி வரும், தோல்வி வரும். முதல்ல ஒரு சர்க்கிள் வந்தா கண்டிப்பா பின்னாடி ஒரு வெற்றி வரும். துன்பம் வரும், இன்பம் வரும். அதாவது எல்லாரும் எப்படியே போயிட்டு இருக்காங்க. சோதனை பிறகு சாதனை. உங்களுக்காக தான் பேசுறாங்க. என்ன காரணம்? அதான்மா ஃபர்ஸ்ட் 40 லட்சம்னா 4 ரூபா 2 ரூபா 3 ரூபா இல்ல 40 லட்சம். அது உழைச்சிருப்பீங்க எப்படி? கண்டிப்பா அதாவது நம்ம அவங்க என்ன சொல்றது சொன்ன சப்ஜெக்ட் வேற என்னன்னா இதே மாதிரி தான். இப்போ இவர் எப்படி உட்காந்துருக்காரோ இன்னைக்கு உண்மையா சொல்றேன். இந்த பிரஸ் மீட்டிங் இந்த இதை வைக்கிறதுக்கு இவர் யாருன்னு காமிக்கணுங்கிறத தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறேன். என்ன காரணம்? செலவு பண்ணிட்டாரு. சென்சார் வேணான்னு சொன்னேன், பண்ணி தான் ஆகணும் தலைவாண்டாரு. அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி நீ படத்தை கொண்டு உட்கார என்னால் என்னை நம்பி வர யாரையுமே நான் கைவிடவும் இல்லை. அவங்களோட ஏமாத்து இல்லாமல் காப்பாற்றிட்டுங்க. இதை மீறி ஏமாந்து வரும்போது அவங்க ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவங்க திருப்பி அந்த சினிமான ஒரு கல்ல ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேசணும். ஏன்னா அதுங்க மக்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது விழிப்புணர்வையே நல்ல ஒரு கதை ஒரு மெசேஜ் உள்ளது. அது அதை உடச்சு பேசக்கூடாது உண்மையிலேயே. ஆனால் நல்ல மெசேஜ் உண்மையிலேயே. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஒரு ஆதங்கம் உண்மையிலேயே. இப்படி அதாவது இப்படி பாதித்தால் கண்டிப்பாக சமுதாயத்தில் பல என்ன சொல்றது நிகழ்ச்சி சுதாரிப்பா ஒரு பாதுகாப்பு கொடுத்தால் கண்டிப்பா அந்த பெண் சமுதாயம் உயருங்கிற ஒரு இதுதான் அது மெசேஜ். சரியாமா? அது இதுக்கு மேல ஒன்றும் இல்லை சார். சொல்லலாம். சினிமா உண்மையிலே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், நீங்க சினிமா இருக்கும்போது ஆர்பி சௌத்ரின்னு உங்களுக்கு தெரியும் ப்ரொடியூசர். இன்னைக்கு சினிமாவில் உள்ள டைரக்டரு இருக்க எல்லாமே அவருடைய உருவாக்குன டைரக்டர் இன்னைக்கு பெரிய பேர். அதேமாரி டைரக்டர் சங்கர் பௌத்ரி பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்ரிமெண்ட். இப்போ ஏவிஎம்மும் ஆர்பி சௌத்ரி, விஜயவாகினி, ஆர் வீரப்பன், ஜெமிலி எவ்வளோ பார்த்தா அக்ரிமெண்ட் போட்டு கதையை கேட்டு யார் என்ன இவ்வளோ பட்ஜெட் தான் சொல்லி படம் எடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இவ்வளோ தான் படம் எடுக்கலாம், அதுக்கப்புறம் டேரக்டர் மாற்றிடுவாங்க, இல்லைன்னா என்னன்னு சொல்லி அவங்க சம்பளத்தை விடுவாங்க. இன்னைக்கு என்னன்னா யாருமே போய் எந்த ஒரு பிடிச்சி கரெக்டாக பார்த்து அக்ரிமெண்ட்டே ஃபஸ்ட்டு போகிறதில்லை. அக்ரிமெண்ட் இல்லையே நாங்கள் போடல போட்டு ஏமாந்துட்டார். அதுக்கப்புறம் நம்பிக்கை ஏமா வாழ்ந்துருக்கான். நம்பிக்கை இல்லாமல் எந்த சினிமா ஜெயிச்சிருக்கு? நான் சொல்லிடுறேன். எங்க ஆளுங்க முழுக்க இந்த மாரி பாருங்க படம் பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட்டே போடுறது. இவர் நேரம் உங்க நேரம் பேடி விடுங்க அக்ரிமெண்ட்டே இல்லைங்க. இதே மாரி தான் இனிமே 8 லட்சம் அக்ரிமெண்ட் போடாம நான் 50 பேரை கூட்டு வந்தேன் சம்பளம் தரல. எல்லா காசும் வாங்கிட்டேன். என்ன இது சொல்ல வந்துடுறேன் என்னன்னா நீ சினிமா மிகப்பெரிய மோசமான காரணம். ஆபாவன ஒரு டேரக்டர் அவர் சொந்த படத்தை போட்டு எடுத்தாரு, பெரிய பிரம்மாண்டமா எடுத்தாரு. அதுக்கப்புறம் பௌத்திரன் வந்தார். ஐ லவ் இந்தியான்னு படத்தை எடுத்து சுத்தமாக ஒரு புதுசாக காலி பண்ண அவர் தான் விசாரோட அப்பா நாய் ஜிகே ரெட்டி. அதுக்கப்புறம் டேரக்டர் சங்கர் வந்தார். சும்மா கட்ட சங்கர் ஊதிய கட்ட ஆண்டிங்கிற மாதிரி அவர் லாபம் கொடுத்தாலும்
சினிமா துறையை மாத்திர சொல்லி கொண்டு போய் 200 கோடி கொண்டு விட்டாரு ஆஸ்கார் வச்சு அந்நியன் இந்தியன். அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் வந்தார், விஜய் கொண்டு போய் எங்கேயோ ஒன்று சொல்லி சினிமா நல்லா ஒரு 1 கோடி 1.5 கோடி 2 கோடியில் இந்த சினிமாவை 100 கோடி ஆச்சு. எங்களை மாரி சிறு பட தயாரிப்பாளர்கள், சிறு டைரக்டர்கள், சிறு கேமராமேன்ஸ், பெரிய பெரிய தொழில்நுட்ப கலைஞர்களே சுத்தமாக அழிச்சிட்டாங்க. இந்த 4 பேர் தான் இந்த சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாகக்கேடு நான் சொல்லுவேன், நான் ஓப்பனாக சொல்லுவேன். இது உண்மை. நீங்கள் எவன்ட்டு கேட்டு பாருங்க. நீ சினிமாவில் இளைஞர் அத்தனை பேர் நீ சினிமா நம்பி வந்து தெருத்தரா நிற்கிற அத்தனை பேர் இருக்குல்லைங்க, இந்த 4 பேர் தான் 40 கோடி 4 கோடி எடுத்த பணத்தை 400 கோடி 300 கோடி ஆச்சு. ஒன்றும் இல்லைங்க, இந்தியன் படம் சரி உலக சினிமா பேசுறாங்க. நீங்க ஒரு படம் பண்ணி ஜெயிச்சு காட்ட முடியுமா? இப்ப இவ்வளவு நீங்க வந்து இப்ப கேமராமேன் பண்ணி நாளைக்கு ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணி சொல்லி ஜெயிச்சு காட்ட முடியுமா? இருங்க எல்லாரும் படம் எடுக்க முடியுமா? இருங்க அப்படியே ஒண்ணு இல்ல. அந்நியன் படம் இருங்க, அந்நியன் படம் என்னோட ஆஸ்கார் ஃப்ரெண்டு இங்கதான் அவரோட தம்பி பாபு சித்தா பையன். அப்ப அந்த பையன் சொல்றாப்புல, நான் ரவியை பார்க்க போய் உட்காந்துருக்கிறேன். அப்ப அந்த பாபு சொல்றாரு, அந்நியன் ஒரு படம் எடுத்ததோட வேற படம் ஒரு 10 படம் எடுத்திருந்தா கூட படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம், வருஷம் எடுத்திருக்காங்க. இது என் கண்குள்ள என் காது கட்டுது. அந்த பையன் இன்னைக்கு இருக்காரு, ஆஸ்காரியோட தம்பி பாபு, கணேஷ் பாபுன்னு. அவர் சொல்றாரு, அந்நியன் ஒரு படம் எடுத்தது 10 படம் எடுத்திருந்தா 3 மாசத்துல ஒரு படம் ரிலீஸ் பண்ணாரு. என்ன கலெக்ஷன் ஏங்க 200 கோடி படம் எடுக்கிறதுக்கும் 10 கோடி ஒரு 10 படம் எடுத்திருந்தா 10 டேரக்டர் உருவாக்கலாம், 10 ஹீரோ உருவாக்கலாம், 10 டெக்னீஷியன் உருவாக்கலாம்லாங்க. சினிமா ஆமா நாங்க தான் சொல்றோம் 5 கோடியிலிருந்து 10 கோடி தான் எங்க சங்கத்துல பண்ண முடியும். அந்த ஆமா நல்ல கதை இருந்தா நாங்க பிடிச்ச கொடுப்போம். என்ன காரணம் கேட்டா எங்களுடைய கண்டிஷன் எல்லாம் போடணும், டைரக்டர் பிடிச்ச முன்ன அக்ரிமெண்ட் போடணும், கேமராமேன் கூட அக்ரிமெண்ட் போடணும், ரூல்ஸ் இருங்க. யார் யார் டெக்னீஷியன் அத்தனை பேர் அப்ப ஒரு படத்துக்கு 25 பேர் என்ன அக்ரிமெண்ட் போட்டு முறையா பண்ண எங்க சங்கம் சப்போர்ட் பண்ண அவங்க கண்டிப்பா சான்ஸ் என்னென்ன சொல்ல முடியாது. எனக்கு இந்த பிடிச்சலாம் எவ்வளவு பேர் சொல்ல விட்டுருக்கேன். எனக்கு இன்னைக்கு காலோட போன் பண்றாங்க. எங்கள்கிட்ட வந்து யாரு வந்து கேட்டா நான் பிடிச்சது யாரும் இல்லைன்னு சொல்றது கிடையாது. கண்டிப்பா நான் சொல்றேன்ப்பா, கதை இதுதான் சொல்றேன். முன்னே சொன்னேன் 2 பாடம் தான், கதையும் கண்டென்ட் இருந்தா நாங்க தயாரிப்புல கண்டிப்பா உருவாக்கி கொடுவோம், டேரக்டர் உருவாக்கி கொடுவோம். இன்னும் சினிமா துறை மாத்திரம்னா இருக்கிற டேரக்டர்லாம் நல்ல கதையை வச்சு படம் எடுத்தா ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்க, சினிமாவுக்குள்ள எப்படி வந்து ஆர்வம் வந்துச்சு என்ன? அதாவது நான் சிறுவதில் இருக்கும் பொழுதே, அதாவது பள்ளி நாட்களில்